பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி காதோரத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளை முடிகள் இருக்கும். அந்த வெள்ளை முடிகளை டக்குன்னு டச் பண்ணிவிட்டு வெளில கிளம்பணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை பொடியை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் கிளம்பலாங்க. உங்களுக்கு டை அடித்த மாதிரியே தெரியாது. உங்களுக்கு பார்க்கவே பார்த்திங்கன்னா சூப்பராக நேச்சுரலாக முடி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை பொடி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். இது வந்து விரலி மஞ்சள், ஓகேவா? விரலி மஞ்சளை வந்து நல்லா வந்து வெயிலில் காய வச்சுட்டு 1-2 தட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் மிஷினில் கொடுத்தும் பல்காக செய்து வச்சுக்கலாம், ஓகேவா? அடுத்து வந்து ஒரு 2 பாக்கெட் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. நான் வந்து ப்ரூ காஃபி எடுத்து நான் சேர்த்துருக்கேன். இந்த இன்ஸ்டன்ட் காஃபி தூள் நம்மளுடைய வெள்ளை முடிகளை இன்ஸ்டண்ட்டாக கருமையாக மாற்றிடுங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ சின்ன வயசு குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை முடி வந்துடுது. அவங்கெல்லாம் லாங் டேர்ம் ப்ராசஸாக ஹேர் டே அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அதுமாரி ஹாஸ்டலில் தங்கி குழந்தைங்க படிப்பாங்க. அதுமாரி பிஜியில் தங்கி லேடிஸ் வந்து ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் அந்த இடத்துல வந்து ஹேர் டேயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டை பவுடரை வந்து ரெடி பண்ணி ரெகுலராக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்பெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அந்த டைமில் டக்குன்னு டச்சப் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு வெள்ளை முடி இருக்கிறதே மற்றவங்களுக்கு தெரியாது, ஓகேவா? அந்த அளவுக்கு நம்மளுக்கு முடி வந்து நல்லா கருகருன்னே தெரியணும். இப்போது இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கிறேன். இப்போது இதில் நான் மஞ்சத்தூளையும் அந்த எடுத்து வச்ச இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருக்குல்ல, அது 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. இது ரொம்ப முக்கியம். கரெக்டான பதத்தில் பக்குவமாக வறுக்கணும். ரொம்ப நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா அப்படியே நெருப்பாக வந்து சாம்பலாக போயிடும். அதனால் கரெக்டான பதத்தில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூடுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கருகருன்னு மாறிடும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ரெகுலராக கையில் செய்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் வெளியில் ஷூட்டிங் போவாங்க இல்லையா, அப்போ இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி மஞ்சள் தூள் காஃபி தூள் மட்டும் இல்லைங்க, வேறு நிறைய பொருட்களை வச்சு நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணலாம். நிறைய வீடியோஸ் நம்மள சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதை செய்து எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் போவாங்களாம். எப்போ வெள்ளை முடி தெரியுதோ அந்த டைமில் காதோரத்தில் அப்படிலாம் தெரியறப்ப டக்குன்னு ஒரு முடி கூட தெரியாத அளவுக்கு டச்சப் பண்ணிக்குவாங்களாம். இதை வந்து ஒரு நடிகை வந்து அவங்க பேட்டியிலேயே சொல்லியிருந்தாங்க. அதுமாரி சீரியல் ஆக்டர்ஸ் ஒருத்தவங்க கூட அவங்களுடைய யூடியூப் பதிவில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டேயை வச்சு இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்கிக்கிறோம். நம்மளுக்கு டைம் மிச்சமாகும். அதே மாதிரி இந்த மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால நம்ம முடி வந்து கொட்டிடும் அப்படின்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா மஞ்சள் வச்சு ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மஞ்சளில் அந்த அளவுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பொருள் தான் இந்த மஞ்சள் தூள், ஓகேவா? இது நல்லா வந்து இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சமே நல்லா வந்து நைஸாக கிடைக்கும். அது இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடிக்கல்லில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நைஸாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை பவுடர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக நம்ம எப்படி ஹேரில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். என் முடி வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஸ்கேல்பில் படும்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா. இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைனா ஆலோவேரா ஜெல், நான் தேங்காய் எண்ணெய் சும்மா 1 சொட்டு 2 சொட்டு ஊற்றினா போதுங்க. ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாமல், அதாவது ரொம்ப டைலூட் ஆகிடாமல் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில். நீங்கள் ப்ரஷ் வச்சு பண்ணிக்கலாம், இல்லை கையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து கையில் காதோரத்துலலாம் எடுத்து நல்லா அப்ளை பண்ணலாங்க. இல்லை வெள்ளை முடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். வெள்ளை முடி இல்லாத இடத்துல கூட நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. இப்போ நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ஹேர்லேயும் அடுத்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செய்கிற இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து தண்ணி ஊற்றினீங்கன்னா, சாதாரணமாக
ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வெளில போனீங்க, இந்த இன்ஸ்டன்ட் ஹேரை பயன்படுத்தி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து போகவே போகாது. வெள்ளை முடியல அப்படியே கருப்பு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா இது போயிடும். இது ஃபுல்லாக வீடியோ பார்க்குறவங்க மறுபடியும் என்கிட்ட கொஷின் கேட்க மாட்டாங்க, கமெண்டில் மறுபடியும் கொஷின் கேட்குறாங்க. இது தண்ணி ஊற்றினா போயிடுமே, ஷாம்பு போட்டால் போயிடுமே. ஆமாங்க, கண்டிப்பாக தண்ணி ஊற்றினா போகாது, ஷாம்பு போட்டால் போயிடும். நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போகவே போகாது. ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி நான் காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வந்து போகுதா? இல்லை, அந்த மாதிரி தான் நம்ம ஹேர்லையும் போகாது. இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் நல்லா ஹேரில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு, இல்லை கையிலேயே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஷாம்பு வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே கூட விட்டுடலாங்க. அடுத்து நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய முடி வந்து அப்படியே கருப்பாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டேயை நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செய்து பார்க்காமே இது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டேயாக இந்த பொடியை பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு ரெகுலராக எண்ணெய் வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒரு ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக இதை தலையில் அப்ளை பண்ணிட்டு வாங்களேன், உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்குங்க. ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்கும். வெள்ளை முடிகள்லாம் ஒரே வாரத்தில் கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. அந்தளவுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டே பொடியில் அவ்வளோ விஷயம் இருக்குது. இது சாதாரண காஃபி தூள் மஞ்சத்தூள் வச்சு தான் பண்ணியிருக்கோம், இதில் என்ன வந்து ஒரு பெரிய அதிசயம் இருக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது ஒரு ஹேர் க்ரோத்துக்கு 100% ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் கொஞ்சமாக ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் எடுக்கலான்னு இருந்தேன். ஓகே, தேங்காய் எண்ணெயிலே செய்து காமிக்கலான்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ திக்காக கருகருன்னு நம்மளுக்கு ஒரு ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு. இந்த பொடியை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஹேர் டே ஆயிலாகவும் பயன்படுத்திக்கலாம். இதை வச்சு தலையில் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் முன்னாடி நல்லா தலையில் வச்சுட்டு நல்லா வந்து மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரெகுலர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரியும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த பொடியை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் நான் மொதல் சொன்னேன் அப்ளை பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டையாவுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி 2 விதமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை பொடியை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், கையில் ஊற்றி காமிக்கிறேன், எவ்வளோ கருகருன்னு திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கையில் நல்லா எடுத்துட்டு நல்லா வந்து 2 கையிலையும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரில் இந்த மாதிரி நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. இதை வந்து நைட்டே தடவி கூட நீங்கள் அப்படியே ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க. நைட்டு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா குளிக்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹேர் டே ஆயிலை ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நல்லா ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கும். ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹேர் டை ஆயிலை யூஸ் பண்ணி உங்களுடைய முடிகளை நல்லா கருமையாக்கிக்கோங்க. இந்த ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்குங்க. ஒரு நிமிஷத்துலேயே வெள்ளை முடிகள் எல்லாம் கருமையாக மாறிடும். இன்ஸ்டன்ட் ஹேர் டேனால் இன்ஸ்டன்ட் ஹேர் டே ஆயிலை பயன்படுத்திங்கன்னா 1 வாரம் 2 வாரத்திலேயே உங்களுடைய முடிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கருமையாக மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணோன்னா ஹைப் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.